ஓம் சாந்தி. நான் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து இந்த உடலில் அவதாரம் செய்துள்ளேன். என்னை சுற்றிலும் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா இந்த உடலில் இருந்தாலும் மிகவும் லேசாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் மெல்ல மெல்ல சூக்ஷ்மவதனத்திற்கு பறக்கின்றேன். இந்த சூக்ஷ்மவதனம் 1000 பௌர்ணமி நிலவுகள் போல ஜொலிஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. என் பாப்தாதாவின் அருகில் நான் ஒரு சிறிய ஃபரிஷ்தாவாக மாறி செல்கின்றேன். பாப்தாதாவிடமிருந்து அன்பின் சக்தி என்னுள் நிரம்புவதை அனுபவம் செய்கின்றேன். மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதற்குமான சக்தியை பாப்தாதா என்னுள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவின் கைகளோடு என்னுடைய கை சேருகின்றது. அவரது பாதுகாப்பும் அவரது துணையும் எனக்கு எப்பொழுதும் இருப்பதை நன்கு அனுபவம் செய்கின்றேன். தொடர்ந்து நாள் முழுவதும் அவர் என்னோடு இருக்கப் போகிறார் என்பதை சைகை மூலம் புரிந்து கொள்கிறேன். ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியம். நன்றி பாபா, நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 11/8/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 4/2/2001. சமயத்துக்கேற்றவாறு சுயராஜ்ய அதிகாரியாகி அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் தீவிர வேகத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இன்று பாப்தாதா உலகின் எல்லா பக்கங்களிலும் உள்ள தம்முடைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் பவித்ரதாவின் ஒளி கிரீடதாரி, அதிகாரத்தின் நினைவினுடைய திலகதாரி. அவர் அவருடைய புருவ மத்தியின் அழியாத ஆசனதாரியாக காணப்படுகிறார். இச்சமயம் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்கிறீர்களோ அவ்வளவு வருங்கால உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். நான் யார் அல்லது எனது வருங்காலம் என்ன? அதை இப்போதைய சுயராஜ்ய ஸ்திதியின் மூலம்தானே பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையின் சதா கால சுயராஜ்யத்தின் ஸ்திதியை பார்த்து கொண்டிருந்தார். நிரந்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே லௌகீக மற்றும் அலௌகிக்க காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் நசா எவ்வளவு நேரம் மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது
ஏனென்றால் அநேக குழந்தைகள் தங்கள் சுய ராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றனர். நான் ஆத்மா அதிகாரி. ஒன்று சங்கல்பத்தில் யோசிப்பது, அடிக்கடி ஸ்மிருதியை புத்துணர்ச்சி பெற செய்வது, நான் இவ்வாறு இருக்கிறேன். இரண்டாவது, அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது மற்றும் இந்த கர்ம இந்திரியங்கள் என்னும் வேலையாட்கள் மனம் புத்தி சமஸ்காரம் என்ற சகயோகிகள் துணைவர்கள் மீது ராஜ்யம் செய்வது, அதிகாரத்துடன் நடத்துவது. எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சமயம் பாப் தாதா ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டிருக்கிறார் மற்றும் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நடக்கிறவர்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல ஹே சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்கள் சுயராஜ்யத்தில் உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் அனைத்தும், அதாவது வேலையாட்கள், உங்கள் மனம் புத்தி சமஸ்காரம் என்ற சகயோகி துணைவர்கள் அனைவரும் உங்கள் கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா? ஓரிரு கர்மேந்திரங்கள் கொஞ்சம் குறும்புத்தனத்தையோ காட்டவில்லைதானே? உங்களுடைய ராஜ்யம் சட்டம் ஒழுங்குக்கு பதிலாக அன்பு சட்டத்தில் யதார்த்த ரீதியாக சென்று கொண்டிருக்கிறதா? என்ன நினைக்கிறீர்கள்? சென்று கொண்டிருக்கிறார்களா அல்லது கொஞ்சம் மறுப்பு சொல்கிறார்களா? எனது கை, என்னுடைய சமஸ்காரம், எனது புத்தி, எனது மனம் என்று சொல்கிறீர்கள் என்றால் என்னுடையவற்றின் மீது எனக்கு அதிகாரம் உள்ளதா? அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது, சில நேரம் நான் அதிகாரியாகிவிடுகிறேன் என்று அப்படி ஆகிறதா? சமயத்தின்படி இப்போது சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரி ஆகுங்கள். அப்போதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா மூலம் ஜீவன் முக்தி மற்றும் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொடுக்க செய்ய முடியும். நல்லது. வரதானம். தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான உள்ளுணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவராகுக. விளக்கம். நான் உலக நன்மையின் காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன். இந்த பொறுப்பு நினைவில் இருந்ததென்றால் ஒருபோதும் யாருக்காகவும் அல்லது தனக்காகவும் வீணான சங்கல்பங்கள் அல்லது வீணான உள்ளுணர்வு இருக்க முடியாது. பொறுப்புள்ள ஆத்மாக்கள் ஒரு நன்மை அல்லாத சங்கல்பம் கூட செய்ய முடியாது. ஒரு வினாடி கூட வீணான உள்ளுணர்வை உருவாக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலம் மாற்றமடையும். எனவே அனைவருக்காகவும்
அவர்களின் சுப பாவனை, சுப விருப்பம் தானாகவே இருக்கும். ஸ்லோகன்: அஞ்ஞானத்தின் சக்தி கோபமாகும் மற்றும் ஞானத்தின் சக்தி சாந்தியாகும். நல்லது. ஓம் சாந்தி.